பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள். ஆண்டவர் உங்களை கோடா கோடியை பெருக பண்ணுவாராக, உங்கள் பிள்ளைகளை கோடா கோடியை பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறேன். இதுக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் முடிந்தால் நம்முடைய கூட்டங்கள் சனிக்கிழமைகளில் நடத்தப்படுகிற பொழுது வந்து பங்கு பெறுங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். பெதஸ்தா இங்கே வருகிற பொழுது கலங்குகின்றது. அநேகருக்கு ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களை தேடி வருகிறோம். ஒவ்வொரு ஊரில் கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த வாரம் சென்னையில் கூட்டம், பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உள்ளே இறங்கி நடந்து இப்படி வந்தீங்கன்னா தூண்களுக்கு பின்னால் கடைசியில் ஒரு லிஃப்ட் இருக்கும். அதில் 4வது மாடியில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனியாக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த வருடத்தை குறித்து பேசுவார். இது ஒரு புத்தாண்டு வாக்குத்த கூட்டமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியில் உங்கள் அனைவருக்கும் நல்ல விருந்தும் கூட பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக மைதானவர்கள் இறுதி காலத்திலே அவர்கள் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் குடியிருக்கவும் விரும்புகிறாங்க. அதற்கு இந்த இடம் ஏற்ற இடமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அலைகடலன்னு திரண்டு வாருங்கள். நிறைய இடம் இருக்குது. டெய்லி ப்ரேயர் நடக்குது. டெய்லி நல்ல நல்ல ஊழியக்காரங்களாக வராங்க. 3 வேளையும் மிகச் சிறப்பான உணவுகள் அளிக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அதை போலவே நமது ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருமணத்தை காத்திருக்கிறாங்க. ஒரு சில திருமணமாகி துரஷ்டவசமாக
பிரச்சனை ஏற்பட்டு இப்பொழுது சட்டப்பூர்வமாய் குறுகிய காலத்திலே பிரிஞ்சிட்டாங்க. அவர்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மகள் 28 வயதாகிறது. பிஇ படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபிக்கிற படித்து வேலை பார்க்குற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக சௌரி சஜிதாவுடைய தம்பி நேற்று சாப்பாடு போட்டாங்க. முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் 3 வேளையும் சாப்பாடு போட்டாங்க. அவங்க தம்பிக்கு இப்பொழுது 37 வயதாகிறது. நல்ல ஒரு மேனேஜர் பதவியில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்று அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஜெபிக்கிற மணமகள் தேவை. மூன்றாவதாய் திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல எண்ணெய் கடை மெயின் சிட்டியில் இருக்குது. மூத்த மகனுக்கு 30 வயதாகிறது. நல்ல ஜெபிக்கிற நல்ல குடசாலியான ஒரு மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியிலே பார்க்குறோம். இளம் விதவை நல்லா படித்து டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அந்த குட்டி குழந்தை உண்டு, அதோடு கூட ஏற்றுக்கொள்ள பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எதுனாலும் டக்குன்னு கிடச்சிடணும், உடனே கிடச்சிடணும், நான்லாம் வெயிட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்றே இன்றைக்கு இளைஞர்களும் இளைய சமுதாயமும் சொல்லுவதை பார்க்கிறோம். இது பொதுவாகவே மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உடனே கிடச்சிடணும், எல்லாம் உடனே நடந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? எதுவும் உடனே கிடச்சிச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. பாதியிலே நம்மை விட்டு போய்விடும். உழைத்த பிறகுதான், ஜெபித்த பிறகுதான், கண்ணீர் வடித்த பிறகுதான், ஒரு பொருளின் அருமையை அறிந்த பிறகுதான் கர்த்தர் அது நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட வேலை கிடைப்பதற்காக கடினமாய் போராடி கொண்டிருக்கலாம். முன்னேறுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக, பிஸ்னஸில் ஜெயிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக கடினமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பதற்கு நேர் எதிர்மாறாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை பட்ட யோசேப்பு தான், ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை பட்ட தாவீதான். பிற்காலத்தில் அவங்கெல்லாம் ராஜாக்களாக இருந்தாங்க, அதிபதிகளாக இருந்தாங்க, உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எனவே உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும், சற்று தாமதமாய் கிடைக்கும். ஆனால் கிடைக்கின்ற பொழுது அது நிலைத்திருக்கும். உடனடியாய் கிடைப்பவர்களுக்கு, உடனடியாய் எல்லாம் நடப்பவர்களுக்கு அது நிலைத்திருக்காது. எனவே காத்திருங்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 2வது புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இது ஒரு அருமையான ஒரு ஓமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பேரபிள். இயேசுப்பா நிறைய பேரபிள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானவைகளாக இருக்கிறது. அதை கேட்குறதுக்கே அவ்வளோ இன்பமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு அதில் என்ன டேக்அவே பாயிண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு அருமையான ஒரு பேரபிள் சொல்கிறாரு. மணவாளனை பார்க்குறதுக்கு 10 கன்னிகைகள் வெர்ஜின்ஸ் போனாங்களாம். அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் தான் அவங்க போகிறாங்க. போகும்போது எல்லாருமே தீவெட்டியை கொண்டு போகிறாங்க. அதை பாராட்ட வேண்டும். அதில் முன்னவிட்டியே பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். 5-5, பாதிக்கு பாதி. இங்கே புத்தி இல்லை, அங்கே புத்தி இருக்குது. சரி, அதை பாராட்டணும். சரி, நான் மெஜாரிட்டி புத்தி இல்லாமல் போனாங்க, ஒரே ஒரு பெண்ணு மாத்திரம் புத்தி உள்ளவளாக இருந்தால்னா அது ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருந்திருக்கும் வாசிக்கும் போது. ஆனால் பாதி பேர் புத்தி இல்லாமல் இருக்காங்க, பாதி பேர் புத்தியாக இருக்காங்க. அப்படி வாழ்க்கையிலும் நம்ம சந்திக்கிறவங்கள பாதி பேர் புத்தி இல்லாமல் இருப்பாங்க, பாதி பேர் புத்தியோடு இருப்பாங்க. குடிகாரங்களை சந்திக்கிறோம், பாவ பழக்கங்களை உடையவங்களை சந்திக்கிறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்களை சந்திக்கிறோம், ரவுடிகளை சந்திக்கிறோம், பிறரை தீங்கி விளைவிக்கிறத சந்திக்கிறோம். அவங்கள்ட்டலாம் விலகிறது நல்லது. அவங்க வாழ்க்கையில் வராமல் இருக்கணும், நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். அதே போல் புத்தி இல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புத்தி இல்லாதவங்க ஆபத்தானவர்களாக அவங்க இருப்பாங்க. புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது. புத்தி இல்லாதவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி தெரியாது. புத்தி இல்லாதவர்களுக்கு எதை எந்த நேரத்தில் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரியாது. அது நான் நிறைய பேர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஞானி புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லாதபடி அவர்களை மூடர்கள், மதிகேடர்கள் என்று அவர் குறிப்பிடுவதை காண்கிறோம்.
எனவே கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் நமக்கு முதலாவது புத்தியை தரணும். நாம் புத்தியுள்ளவர்களாக வாழ்க்கையில் இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்களில் புத்தி நமக்கு இல்லைன்னா, யோசிக்காமல் நம்ம இருப்போம்னா நம்ம அழிந்து போய் விடுவோம், நாசமோசங்கள் ஏற்பட்டுரும். எல்லாவற்றிலும் ஒரு புத்தி நமக்கு வேணும். அது சமைக்கிற சாம்பாராக இருக்கட்டும், வைக்கிற கூட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அதுலேயும் கூட புத்தி நமக்கு வேண்டும். நம்முடைய பாடி எவ்வளவு தாங்கும், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாக்கிங் போகணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மாதிரி நான் போகிறேன்னு ஆபத்து வந்துடும். குழம்பு வைக்கிற இடத்துல நமக்கு ஞானம் வேணும். எவ்வளோ புத்தி, எவ்வளோ புத்தி இல்லை, எவ்வளோ உப்பு, எவ்வளோ அதில் உரைப்பு எல்லாம் எவ்வளோ போடணுங்கிறது, நம்ம குடும்பத்தில் எப்படி பிடிக்கணும்னு பார்த்து யோசித்து போடணும். அது மாதிரி மசாலாவை சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ மனிதர்கிட்ட பழகும்போது யார் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு, ஒரு சிலர்கிட்ட மேலோட்டமாக பழகணும், சில பார்த்து சிரிச்சுட்டே போயிடணும், ஒரு சிலர்கிட்ட நம்ம ஆழமாக பழகணும். இப்படின்னா நிறைய ஞானம் நமக்கு புத்தி இருக்கிறது. ஒருத்தர் ஸ்டடி பண்ணணும், சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணணும். நாம் நல்லவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது, நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். முக்கியமாக யார் இருக்கும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஃபில்டர் பண்ணி நம்ம பேசணும். இதில் நிறைய வாழ்க்கை என்பது நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறது. ஒரு நல்ல ஆசானாக இருந்து கற்றுக் கொடுக்குது. நிறைய பேர் நான் சரியாக தானே பேசுகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் இதை மறைக்கணும் அப்படிலாம் சொல்லி வீம்பு பாராட்டுவதை பார்க்குறோம். ஆனால் புத்தி நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் என்பதை பார்க்கிறோம். 10 பேரை வீட்டை விட்டு மணவாளனை சந்திக்க போகிறாங்க, இரவு நேரம் ஆயிடுது. அதனால் தீவெட்டி தேவை என்பதை 10 பேர்களுமே அறிந்திருந்தார்கள். எல்லாருமே தீவெட்டியை பிடித்து கொண்டு போகிறாங்க, அதை பாராட்டணும். யாருமே அதில் தீவெட்டி இல்லாமல் போகலை, தீவெட்டியில் வரேன்னு சொல்லலை, எல்லாருக்குமே தீவெட்டி இருக்குது, அதை பாராட்டணும். இட்ஸ் அ வெரி குட் பிகினிங். அவங்க ஓட்டத்தை நல்லபடியாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே போகும்போதே அவங்க ஒரு பிளான் பண்ணலை, யோசிக்கலை. ஒருவேளை இரவு நேரத்தில் மணவாளன் வருவதற்கு தாமதமாகிவிட்டால் இந்த தீவெட்டி கண்டிப்பாக நமக்கு தேவை. தீவெட்டி தொடர்ந்து எரிய வேண்டுமென்றால் எண்ணெய் தேவை. அந்த எண்ணெயும் நம்ம பாத்திரத்தில் கொண்டு போவோம் அப்படிங்கிறத 5 பேர் சிந்திக்கிறாங்க. 5 பேர், அந்த புத்தி இல்லாத 5 பேர் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் இப்படியும் சம்பவிக்கலாம் அப்படியும் சம்பவிக்கலாம். இப்படி சம்பவிச்சா நம்ம அப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முதல்ல பிளான் பண்ணிடுறாங்க. இன் தியர் லைஃப் தே ஹேட் பிளான் பி. போன உடனே மணவாளன் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த தீவெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடாது. தீவெட்டி தொடர்ந்து எரியணும்னா நமக்கு என்ன தேவை, என்ன வேணும்னா பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகணும், தீவெட்டி எரிஞ்சால் தான் உள்ளே விடுவாங்க. அதெல்லாம் அவங்க முதல்ல சிந்திக்கிறாங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவங்க ஒரு பிரயாணம் போகிறதுக்கு முன்னே ஒரு மேன்மை கிடைக்கிறதுக்கு முன்னே சரியாக பிளான் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க போனாங்களாம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுவதை நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் பிளானிங்? சம்பளம் வருது, எவ்வளோ அதை கரெக்டாக செலவழிக்கணும், எதுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வீட்டு தேவைகளுக்கு நிறைய பணம் தேவை, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை, வீட்டு வாடகை கட்டுவதற்கு பணம் தேவை, ஈபிக்கு பணம் தேவை, அதே போல் நமக்கு நெட்வொர்க்குக்கு காசு கொடுக்க வேண்டும், ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு வேணும், எல்லாவற்றிலும் பணம் தேவை. இது மத்தியில் எதிர்காலத்துக்காக சேகரித்து வைக்க வேண்டும். ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன செய்யணும் யோசிக்கணும், எல்லாவற்றிலையுமே சிந்திக்க வேண்டும். இருக்கிறத வச்சுட்டு அப்படியே போவோம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எனது நண்பர் ஒருவர் என்னிடத்தில் மெட்ராஸில் படித்தார், அவரை மறக்கவே முடியாது. அவர் இப்போது எங்கே இருக்கார், துபாயில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட டச்சில் நான் இல்லை. அவர் மிஸ்டர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 வருஷம் ஜூனியர். அவர் ஒரு ஆங்கிலோ இண்டியன், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார், கிளெண்டன் ஸ்டீஃபன்சன். அவர் தும்மல் போட்டார்னா அப்படியே மூக்கை பார்ப்பேன், அப்படியே ரோஸ் கலரில் ஆயிரும், அழகாக இருப்பார். என் மேலே உயிரே வச்சுருப்பார். ஏன்னா என்னிடத்தில் ஜெபித்து அவருக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதனால் ரொம்ப விசுவாசமாக எனக்கு இருப்பார். அவர் இன்னும் ரொம்ப ஒரு சகோதரனை போல் நேசித்தார். இரவான ஃபேனை தூக்கிட்டு லைலா காலேஜில் என் ரூமுக்கு வந்துடுவார். அவருக்கு நான் தனியாக படுக்க பயமாக இருக்கும், அதனால் என் ரூமுக்கு வந்துடுவார். அப்போது நைட்டு 9 மணிக்கு சைலன்ஸார் ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சுன்னா 9, 10, 11, 12, 1 மணி வரைக்கும் தான் பேசிகிட்டு இருப்போம். இங்கிலீஷ்லேயே பேசுவார். நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ணதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவர் ஆங்கிலோ இண்டியன்கிறதுனால ஃபஸ்ட் லாங்குவேஜே இங்கிலீஷ் தான். இப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்டோஃபர், வி ஆங்கிலோ இண்டியன்ஸ் நெவர் திங்க் அபவுட் டுமாரோ, ஈட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் மேக் அண்ட் மெரி, வில் டை டுமாரோ. நாளைய விதனத்தை பற்றி கவலைப்படாத, இன்றைக்கி நல்லா சாப்பிடு, நல்லா குடி, சந்தோஷமாக இரு, நாங்கள் சொல்லுவோம், சேவிங்ஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பிரியத்துக்குரியவர்களே, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிந்தனை செய்ய வேண்டும்,
பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அப்படி நடக்காவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே சிந்திக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த அவசரமான உலகத்தில் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். எனக்கே நேரம் இல்லை. அநேக நேரங்களில் வேக வேகமாக நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக, கர்த்தர் நமக்கு விவேகத்தை கொடுப்பாராக. வெற்றி அடைய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் மேலே மேலே நம்ம உயரணும்னா கண்டிப்பாக புத்தி நமக்கு தேவை, சிந்திக்கிற ஆற்றல் தேவை. முன்னாலே கண்டுபிடிக்கணும், இப்படி தான் இது முடியும், இவங்ககிட்ட பழகுனா இப்படி தான் அங்கே கொண்டு போய் விடுவாங்க, இப்படி தான் முடியும். இவங்ககிட்ட பழகுனா இங்கே நல்ல இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, இது இப்படி தான் முடியும். இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம், அவங்ககிட்ட வேண்டாம், இவங்க இங்கே கொண்டு போய் விட்டு நம்மளை ஆற்று விட்டுருவாங்க, வேண்டாம். அதுதான் முதலாவதாகவே சிந்திக்கிற ஆற்றல். பிரியத்துக்குரியவர்களே, பந்தய குதிரைகள் ஓடுகின்றன. அந்த காலத்தில் நாங்கள்லாம் போயிருக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் சீட்டு கட்டுவாங்க, பணம் கட்டுவாங்க. அதில் 20 குதிரை ஓடும், ஒரு குதிரைக்கு தான் வெற்றி உண்டு. அது குதிரை மேலே பணம் கட்டுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். தவறான குதிரை மேலே கட்டுறவங்க தோற்று போயிடுச்சுன்னா பணத்தை இழந்து போயிடுவாங்க. வாழ்க்கைங்கிற பயணத்திலும் நிறைய குதிரைகள் ஓடும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரணும், எந்த குதிரை மேலே பணம் கட்டணும்னு சொல்லி அவங்க யோசிக்கிற மாதிரி நாமும் யார்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், யார்கிட்ட நெருக்கமாக இருக்கணும், யாரை ஊழியத்தில் கொண்டு வரணுங்கிறதுலாம், எந்த குதிரையை நம்ம பிடிக்கணும், நேசிக்கிற பக்கத்தில் வச்சுருக்கணுங்கிறதெல்லாம் சிந்திக்கிற ஆற்றலை கர்த்தர் நமக்கு தருவாராக. முக்கியமாக எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற ஒரு ஆற்றல் நமக்கு வேணும் இல்லையா? இது வாழ்க்கையில் ஒரு அவசியமான செய்தி என்று நான் நினைக்கின்றேன். எனவே தான் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஏவி இந்த செய்தி நீ கொடு என்று சொல்லி என்னை அழைத்தார். ஒரு குதிரை பந்தய குதிரையா, இது வெற்றி பெறுமா இல்லையா பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கணும். பெரியவர்கள் சொன்னாங்க, மூத்த ஒரு மொழி உண்டு, முயல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுமா, இது ஜெயிக்குமா, அது அழகாக கணிப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது கொஞ்ச காலமே. வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் தான் கிடைக்குது. அதில் நம்ம வெற்றி பெறணும்னா நாம் சரியான ஞானமுடையவர்களாக, புத்தி உடையவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருந்த ராஜாக்கள், எல்லா ராஜாக்களிலுமே சாலமோன் ராஜா தான் சிறந்தவர். ஏனெண்டா அவர் புத்தியுடையவராக இருந்தார், அவர் ஞானமுடையவராக இருந்தார், எல்லாவற்றையும் ஸ்டடி பண்ணார். அவரால் தீர்க்க முடியாத வழக்கே இருக்கவில்லை. அவர் பிஸ்னஸ் பண்ணார், அவர் கட்டடங்களை கட்டினார், அரண்மனையை கட்டினார், தேவனுடைய ஆலயத்தையே அவர் கட்டினார். அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் யூனிஃபார்மை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12 கோத்திரம் இருக்கு இல்லையா, 12 மாதத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரமாக சாப்பாடு கொடுக்கும்படியாக செய்தார். எவ்வளவோ ஞானமுடையவராக இருந்தார். நாமும் ஞானமுடையவர்களாக இருப்போம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது உனக்கு கொடுக்கப்படும். ஞானமே எனக்கு கிடையாதியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இவங்க போகிறாங்க, மணவாளன் வர தாமதிக்குது, எல்லாருமே தூங்கிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. போகிறாங்க, தூங்குறாங்க, மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆகிடுது இல்லையா? லேட் ஆகுதுனாலே ஒரு புள்ளியில் வந்துடுது. லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு பிறகு அதில் சோதனை அப்போ தான் ஆரம்பிக்குது. அவங்களுடைய புத்திக்கு அப்போ தான் சோதனை ஆரம்பிக்குது. நினச்சபடி பிளான் பண்ணபடி நடந்திருந்தால் அவங்க உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் பிளான் பண்ணபடி நடக்கலை, லேட் ஆயிடுச்சு, உடனே எல்லோரும் தூங்கிடுறாங்க. எல்லாம் டக்கு 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 நடக்குது. பிளான் பண்ணபடியே நடக்குன்னா வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிளான் பண்ண நடக்கலை அப்படின்னா தான் அங்கே சோதனையும் வைக்கப்படுகிறது. எல்லாரும் தூங்குறாங்க. பாதி ராத்திரி ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வந்துட்டார், எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் மணவாளன் வந்துடுறாரு. ஏசப்பாவுடைய வருகையும் அப்படி தான் இருக்கும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் ஏசப்பா வந்துடுவாங்க. வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நாமளும் கூட எப்படியாவது போயிடணும். ஐயோ, கைவிடப்பட்டோன்னா பரிதபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க. மறந்துடாதீங்க, ஆயத்தமாக இருங்க. சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊழியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வருகையில் நம்ம போகணும். அது அந்த இயேசப்பாவுடைய மணவாளனுடைய 2ஆவது வருகை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே திடீர்னு சத்தம் கேட்குது, ஏந்திங்க மணவாளன் வந்துட்டார், உள்ளே போங்க. அப்போ என்ன நடந்தது பாருங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்தனமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாத இருக்காதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றால், அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்களோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பார்த்தீங்களா? ஐயோ பாவம். இவங்க உள்ளே போனால் தீவெட்டி வேணும், என்ன கொண்டு வந்துருந்தாங்க, ஊற்றி டக்குன்னு உள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கும் கொஞ்சம் தருவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க.
இந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது. யார்ட்டையும் போயிட்டு என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்குல்ல கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி நம்ம நிற்க வேண்டிய நிலைமை வரவே கூடாது. ஆண்டவர் அப்படி ஒரு நிலைமையை நம்ம வைக்கவே கூடாதுன்னு நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். வாலிப வயசுலேயே ஜெபம் பண்ணிடுங்க, ஆண்டவரை யார்ட்டையும் போய் கையேந்தி வாழக்கூடிய, கடன் வாங்க வேண்டிய நிலைமையை வாழ்க்கையில் வைக்கக்கூடாது என்று நான் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களை கேட்காங்க, அவங்க சொல்கிறாங்க க்ளீனாக, எங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் இருக்காது எங்களுக்கு இருக்காது, ஸோ நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் உள்ளே போகிறோம், நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஆயத்தப்படுத்துகிறாங்க, உள்ளே போகிறாங்க, கதவை அடைச்சிடுறாங்க. பாதி ராத்திரி போய் இவங்க ஓடி போய் அங்கே எங்கே போயிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எந்த கடை பாதி ராத்திரி திறந்துருக்கோம் தெரியல, எப்படியோ தட்டி எண்ணெயோ எப்படியோ பாதி ராத்திரி எஞ்சி எண்ணெயை வாங்கிட்டு பரபரப்பாக உள்ளே வராங்க. மணவாளனை பார்க்க முடியல, கதவை அடைக்கப்பட்டுருது. போங்க சொல்லி உள்ளே தீவெட்டி வச்சுட்டு இருக்க உள்ளே போயிட்டாங்க, என்ன இருக்கும் உள்ளே போயிட்டாங்க. இவங்க எங்கெல்லாம ஓடிக்கொண்டு வராங்க. எவ்வளோ பரபரப்பாக இருந்தவங்க முதல்ல அதை செஞ்சுருக்கலாம், முதல்ல அவங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். இவ்வளோ ஓடுறவங்க முதல்ல கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வாங்கிட்டு வராங்க. அவங்க என்ன இருக்குது, தீவெட்டி எரியுது. ஆனால் அங்கே பாருங்கள், அப்பொழுது பாருங்கள், அதுக்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ தீவெட்டி எரியுது, எல்லாம் இருக்குது, தயவுசெய்து திறங்குங்கிறாங்க. நோ நோ நோ, ஐ டோன்ட் நோ யூ, உங்கள் சான்ஸ் முடிஞ்சு போச்சு, நான் ஒரு டைம் வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரல, அதனால் போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி இங்கே நடக்குது இவங்களுக்கு, புத்தி இல்லாதவர்களுக்கு. புத்தி உள்ளவர்களோ மனவளோடு கூட உள்ள சந்தோஷமாக போகிறாங்க, வெற்றி பெறுறாங்க. வாழ்க்கையில் புத்தி உள்ளவங்க வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்தையாக வாழ்க்கையில் வெற்றிகரமாக தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்கள பரிதாபமாக அவங்க நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அந்த நேரத்தில் அவங்களுடைய பரபரப்பு, அந்த புத்தி இல்லாமல் ஓடினவங்க ராத்திரி போய் கவுத்தட்டி எண்ணெயை கொண்டு வாங்கன்னு சொன்னவங்கலாம் பாவம் இல்லையா? எதுக்குங்கிற முதல்ல எண்ணெயை கொண்டு வந்துருந்தா இந்த மாதிரி ஒரு அலக்கழிப்புலாம் வந்திருக்குமா? முதல்ல பிளான் பண்ணியிருந்தா இப்படி வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லையா? அதனால் நாமும் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சுவோம். ஆண்டவரே, நான் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் அறிவில்லாதவன், நான் பைத்தியமானவன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு திட்டமிடுகிற ஒரு புத்தியை தருவார். ஒன்று நம்மளால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஷுவர்லி காட் வில் பிளஸ் யூ, அதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு பக்கம் ஆண்டவர் எல்லாவற்றையும் தானிக்கவும் ஆயத்தமாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. ஒரு நாளும் கதவு நமக்கு மூடப்படுகிற அனுபவம் வந்துவிடவே கூடாது. மணவாளனோடு, நித்திய மணவாளனாகிய ஆண்டவர் இயேசுவோடு நம்ம எப்படியாவது சென்றணும், அதை நம்ம மறந்துவிடவே கூடாது என்று தான் இந்நாளிலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா, மணவாளன் வந்து விட்டார். ஒரு செய்தி, நல்ல செய்தி பாதிராத்தில் வந்துச்சான். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நல்ல செய்தி திடீர்னு வரும். தூங்கிட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்களை சந்தோஷப்படுத்துவார், மகிழ்ச்சியாக்குவார். பிரித்துக்கு நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தை சொல்லுகிறது. மணவாளன் பாதிராத்தில் வந்தது மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் அவர் தருவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளையும் எல்லா விதமான இரக்கத்தையும் அவர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜெபிக்க ஜெபிக்க ஊழியத்துக்கு செல்ல புத்தியை ரொம்ப தரார். நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சரியான முட்டாளாக இருந்தேன். ஆனால் இத்தனை வருடங்கள், 30 வருடங்கள் ஊழியம் செஞ்சதுனால அநேக காரியங்களை அனுமானிக்க, அறிவிலை விருத்தி அடைய, பக்குவம் அடைய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் நினைக்கிறேன். அறிவு வேணுமா? ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தில் பங்கு பெறுங்க, சர்ச்சில் நல்ல ஆக்டிவாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான ஞானத்தையும் புத்தியும் தருவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நான் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். உமாலை கூடாத காரியம் எதுவுமே இல்லையப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம யார் வியாதிப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவசரமாக வண்டியில் வந்ததுனாலேயோ, ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனாலேயோ, இல்லைனா முற்பிதாக்களுடைய பாவமோ, இல்லைனா என்னதோ ஒரு காரணத்தால், நல்லவங்களாக இருந்தால் கூட சோதனைக்கு வியாதி வந்திருக்கலாம்ப்பா. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, மருத்துவர்கள் ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை தான் செய்ய முடியும். ஆண்டவரை தோத்திரமையா, முழு சுகத்தை கொடுப்பவர் நீரே அப்பா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி இந்த அருமையான நாளிலும் கூட
சுகமாக்கப்பட முடியாத வியாதிகளையும் கூட சுகமாக்கி உடைய பிள்ளைகளை மறுபடியும் வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பாவில் சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்று உண்டோ ராஜா? புது கிட்னிகளை பொறுத்துங்க, புது ஹார்ட்டை பொறுத்துங்க, புது லங்ஸை பொறுத்துங்க, புது லிவரை பொறுத்துங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற இருளை வெளிச்சமாய் மாற்றுங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட என்ன நிலைமையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா சோத்திரம் ஐயா, புது வாழ்வு தாருங்க. ஸ்பைனல் கார்டு உடைஞ்சிருந்து தலையில் மூளையில் அடிபட்டு எப்படி இருந்தாலும் புதுசாக பொருத்தி ஆண்டவர் அவரை மறுபடியும் எழும்பி நடக்க வைத்து பழைய பலத்தை கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். அதே போல் பணம் நெருக்கடியில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் எல்லோருக்கும் பணம் தேவை. இந்த பூமியில் வாழ்கிற பெரியவங்க, சின்னவங்க, குழந்தை, வயசானவங்க எல்லாருக்கும் காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது. பணம் வரவே இல்லை, பணம் கொஞ்சம் தான் இருக்குது, செலவு நிறையா இருக்குது. எப்படி வாழ முடியும்? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தவித்து விடாதபடி, வெட்கப்பட்டு விடாதபடி, இதுக்கு காசு இல்லை அது காசு இல்லைங்கிறது தரித்திரம் அப்படி வாழ்க்கையில் வராதபடிக்கு அனைவருடைய பாத்திரத்தையும் நீ நிரப்புங்க. இந்த வருடத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு சித்தமாக இருக்கிறது. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது. நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கித்தார். வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடனாக இருக்குது, வட்டியாக இருக்குங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. என் சம்பாத்தியம் எல்லாம் கடனுக்கே போகுது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுடைய அங்கலாய்ப்பை நீர் கேட்டு எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணுங்கள், எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா, மகிழ்ச்சியாக்குங்க. கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்கப்பா, இரக்கத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம், ஆண்டவரை தோத்திரம். என் வாலிபத்தின் பாவங்கள், போதை, கஞ்சா, ஆண்டவரை தோத்திரம். என் மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், வேகமாக போகிற பிள்ளைகள் ஜீவனை இழந்து விடாதபடி அவருடைய இதய கடினத்தை மாற்றி ஞானத்தை கொடுத்து மெதுவாய் வண்டியை ஓட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் தாருங்க. ஆண்டவரே, வயதான கீழ் விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. சூழ்நிலையை மாற்றுங்க. எங்கே விழுந்தார்களோ அங்கே எழும்பட்டும், எங்கே தோற்று போனார்களோ அங்கே அவர்கள் வெற்றி அடையட்டும். யார் கண் முன்பு தலை குனிந்து நின்றார்களோ அவர் முன்பு தலை நிமிர்ந்து நிற்கட்டும். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும், ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரை தோற்று நம்ம அடைக்கலான்குரிய முதியோர்களத்தை ஆசீர்வதியும், நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். சத்தத்தை கேட்ட ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சாக்காரங்கள் நினைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.